பரந்தூரில் என்ன நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு 910 நாளைக்கு மேலே எந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவங்கள பார்த்து என்ன பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி டெய்லியும் அப்டேட்டடாக இருக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 2022 தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சென்னையில் மீனம்பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக், அதாவது போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே போக அதிகமாகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு செகண்ட் ஏர்போர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக யோசிக்கிறப்ப சென்னையில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக இடம் இருக்காது. ஏன்னா நிறைய மக்கள், நிறைய பில்டிங்ஸ் இருக்கனால அங்கே கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்னு வரப்போ நிறைய ஏக்கர்ஸ் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பரந்தூர் கிராமம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சூட்டபுளாக இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏர்போர்ட் வர்றப்ப சுற்றி எந்த ஒரு பில்டிங் இருக்கக்கூடாது. இந்த ஏர்போர்ட் வரதுக்கு கிட்டத்தட்ட 4500 ஏக்கர்ஸ் மேலே தேவைப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே செகண்ட் ஏர்போர்ட் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சப்போஸ் இங்கே அந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற நிறைய நீர்நிலைகள், நிறைய விளைநிலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படும். இங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000க்கு மேலே மரங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வெட்டப்படும், அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்துட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேராக வந்து இந்த பரந்தூர் கிராம மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்து பேசியிருக்காரு. ஸோ அவர் மெயினாக என்னென்ன பேசினாரு, நிறைய பேசியிருக்காரு. ஸோ அதில் மெயினான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோன்னே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 910 நாளாக நீங்கள் உங்களோட கிராமத்துக்காகவும் உங்களோட விளைநிலங்கள், உங்களோட குடும்பத்துக்காகவும் போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் ராகுல்னு ஒரு பையன், அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பையன் பேசின வீடியோ பார்த்துதான் சொல்கிறாரு. அந்த பையன் அந்த மக்களுக்காகவும் அந்த கிராமத்துக்காகவும் பேசினதை பார்த்துட்டு ரொம்பவே மனசு உடஞ்சு போனதை வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக நிற்கணும், அந்த மக்களுக்காக பேசணும், அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுனதான் வந்துட்டு சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் மெயினாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான விஷயம். அந்த விவசாயிகளோட கால் மண் இருக்குல்ல, காலடி மண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணங்கி தான் பார்த்தீங்கன்னா என்னோட அரசியல் கல பயணத்தை நான் வந்துட்டு தொடங்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே சரியான இடம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் மாநாடு, ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் நடந்துச்சுல்ல. ஸோ அதில் அவங்க கொள்கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான கொள்கை தான் பார்த்தீங்கன்னா இயற்கை வள பாதுகாப்புன்னு ஒரு கொள்கை. இந்த மாதிரி விவசாய மக்கள், விவசாய நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொள்கை இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிமைண்ட் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் இந்த பரந்தூரில் அந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ பாதிப்பு வரும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 நீர்நிலைகள், அதாவது ரிவர்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இடமாற்றப்படுவாங்க. அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழியப்படும். அண்ட் அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டப்படும். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மெயினாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட், இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணும். பட் இந்த விளைநிலங்கள், இந்த மக்களை பார்த்தீங்கன்னா அழிச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் வரணும்னு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஸோ அந்த இது வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கைவிடணும்னு சொல்லிட்டு மெயினாக வலியுறுத்துறாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளட்லாம் வருது இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகள், இந்த மாதிரி நிலங்கள்லாம் அழிச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மதுரையில் டங்ஸ்டன் இஷ்யூ, அதாவது அரிட்டப்பட்டின்ற கிராமத்தில் அந்த மைனிங் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தீங்க. தென் அந்த மக்கள் மாதிரி தானே இந்த மக்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கொண்டு வரது நியாயமா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக கைவிடணும் அப்படின்ற மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள், 8 வழிச்சாலைகள், இந்த மாதிரி ஏதாவது மைனிங் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறீங்க. பட் நீங்கள் ஆளுமையில் ரூலிங்கில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மக்களை பார்த்து பேசுகிறதுக்கு, பரந்தூரில் வந்து பேசுகிறாருல, ஸோ வந்து பேசுகிறதுக்கு நான் வேற ஒரு ஊருக்குள்ளே வந்து பேசுகிறதுக்கு நான் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டேன். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெர்மிஷன் கொடுக்கல. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு எந்த விதத்துலையும் எங்களை பாதிக்காதுன்ற மாதிரி ஒரு மோடில் வந்து பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் அந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள், அந்த விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அவங்கள்ட்டலாம் பேசிட்டு திருப்பி கிளம்பிடுறாரு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா பரந்தூரில் இன்றைக்கி நடந்த விஷயம், நடந்துகிட்டு இருக்க விஷயம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி டெய்லியும் அப்டேட்டடாக இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.